இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய ஜனங்களாக உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி உம்மை பாடி துதிக்கும்படி, உம்முடைய உன்னதமான ஐக்கியத்திலே இணைந்திருக்கும்படி நீர் கொடுத்த இந்த அற்புதமான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே ஆனந்த சந்தோஷத்தையும் ஆண்டவரே நீர் அருளுகிற அந்த சமாதானத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணும்படி கர்த்தாவே இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படி நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் நேரம் எடுத்து உள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தவும், நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும்படி நீர் அருள் செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களை மாற்றக்கூடியது, மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. அதை நாங்கள் ஆண்டவரே அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுடைய கண்களை திறந்தருளும். உம்முடைய மேலான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் அனைவரும் உம்முடைய சத்திய வார்த்தையினாலே போதிக்கப்பட நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். என்னோட கூட மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். மத்தேயு 24. நாம இந்த மாதம் முழுக்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். அது குறிப்பா நம்ம படிக்கிற இந்த தலைப்பு மனுஷகுமாரனுடைய வருகை. ஆண்டவராகிய இயேசுவானுடைய வருகை குறித்து, அதனுடைய அடையாளங்களை குறித்தும் இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். சோ ஒவ்வொரு வாரமும் ஒரு சில வசனங்களை நம்ம மையமாக எடுத்து நேரம் எடுத்து நம்ம அதனுடைய ஆழமான காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி தம்முடைய சீஷர்களை அவருடைய வருகை குறித்தான அந்த காரியங்களையும் எச்சரிப்புகளையும் தந்து அவர்களுக்கு போதித்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஓகே, திரும்பவும் நம்ம வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இன்றைக்கு நாம இந்த ஒரு வசனத்தை தான் நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கான நோக்கம் என்ன, காரணங்கள் என்ன, இந்த வார்த்தையினுடைய பின்னணியை நாம எப்படி புரிந்து கொள்வோம்? பொதுவாகவே நம்ம இந்த பகுதியை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை நமக்கு தெரியும். சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போவாது, அது ஜீவன் உள்ளது, இது நமக்கு தெரியும். நாம தெரிந்திருந்தாலும் அதன் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்றதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் படிப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். ஆனா சவாலுக்குரிய ஒரு காரியம் என்னன்னா, அதை நாம நம்புகிறோமா? உதாரணத்துக்கு, நாம நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம். பொருட்களை வாங்கும்போது என்ன கேட்போம்? நம்ம என்ன கேட்போம்? எத்தனை வருஷம் வாரண்டி, இல்ல எத்தனை வருஷம் கேரண்டி? 3 வருஷம் சொல்லுவாங்க, 5 வருஷம் சொல்லுவாங்க, 10 வருஷம் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பி கார்டெல்லாம் கொடுப்பாங்க, சீலெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுப்பாங்க, நம்பி எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா ஒரு சில மாதங்கள்ல பழுதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த கார்டெல்லாம் எடுத்துட்டு போய் காமிச்சா அதை சொல்லுவாங்க, நாங்க இந்த பொருளுக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்க கேரண்டி கொடுக்கல, இதுக்கு மட்டும்தான் கேரண்டி கொடுத்தோம். வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா நல்லாவே தெரியும் எதுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. வாஷிங் மிஷின்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த மோட்டருக்கு மட்டும்தான் கேரண்டி, மத்த பார்ட்ஸ்க்கெல்லாம் என்ன கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆனா நாம என்ன நினைப்போம், வாஷிங் மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா புதுசா மாத்திக்கலாம். இன்றைக்கு நாம சிறிய ஒரு காகிதத்துல இல்ல ஒரு தாள்ல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் தவிர ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உண்மையாகவே நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுதான் இங்கே மிகவும் சவாலுக்குரிய ஒரு காரியம். ஆனா மனிதர்களாகி நாம எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமா நம்பிடுவோம், எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமா ஏற்றுக்கொள்வோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொள்வதோ இல்ல அதை சிந்தித்து பார்க்கவோ நமக்கு என்ன இருக்காது, மனம் இருக்காது. நம்முடைய இருதயம் அதற்கு இடம் கொடுக்காது. நம்முடைய சிந்தை ஆப்வியஸ்லி மற்ற காரியங்கள்ல இருக்கும். இங்கே இந்த பகுதியில குறிப்பா இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இதை இயேசுவானவர் இப்பதான் கத்துக் கொடுக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இயேசுவானவர் ஆரம்பத்திலேயே சீஷர்களுக்கு அவருடைய வார்த்தையை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எடுங்களேன் என்னோட கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5. மத்தேயு 5 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். 18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறிய எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களோடு முதல் முறையாக படித்துக் கொடுக்கிற இந்த ஒரு காரியத்துல ரொம்ப ஆணித்தரமாக இந்த ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அதாவது இந்த எழுத்தின் உறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? எழுத்துக்கள், எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? பாஸ்டர் இதெல்லாம் கேக்குறீங்களே, நான் பசங்க கேட்க வந்தோம், தமிழ் கிளாஸ் கேட்க வரல. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தமிழ்ல? மொத்தம் நான் கேக்குறது மொத்தம் எவ்வளவு கேக்கல? 2 ஓகே வச்சுக்கலாம், 236 வச்சுக்கலாம். 236 எவ்வளவுதான் வார்த்தை ஆட் பண்றோமோ அவ்வளவுதான். எவ்வளோ? ஐயோ 247 எழுத்துக்கள். எப்பயோ படிச்சது, இப்பெல்லாம் கேட்காதீங்க. நம்முடைய தமிழ் வார்த்தைகள்ல இத்தனை எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, நாம இக்கு போடுற இடத்துல கா போட்டா என்ன ஆயிடும்? வார்த்தையே மாறிடும். ஜா போட வேண்டிய இடத்துல ஐ போட்டா என்ன ஆயிடும்? வேறையா மாறிடும். ஒவ்வொரு வார்த்தைக்கும்
ஆழமான ஒரு அர்த்தமும் அதனுடைய தனித்துவமும் உள்ளது. இங்க இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, ஒரு எழுத்தாகிலும் இல்லை எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன ஆகாது, ஒழிந்து போகாது. சோ இந்த சீஷர்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இத நாம மிகுந்த கவனத்தோடு அறிந்திருப்பது அவசியம். ஓகே, நம்மில் அநேகர் நம்முடைய பழைய வாழ்க்கை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்ம பழைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்திருப்போம். குறிப்பா இந்த நேர காலம் பார்க்கிறது, இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறது சொல்லுவோம். நம்ம வெளியில ரொம்ப அப்படியே வேகமா கிளம்பி போவோம், திடீர்னு கால் தடிக்கி விட்டுரும். நாம ஒண்ணும் நினைக்க மாட்டோம், நம்ம கவனிக்காம நடந்து போயிருப்போம். உடனே பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே போகாத, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போ. உடனே என்ன சொல்லுவாங்க அவங்க, பார்த்து வெளியில வேற போற, இது போல ஆயிடுச்சு, உட்காரு. அடுத்தது, எத்தனை பேர் ஜோசியக்காரங்க பாத்துக்கிறீங்க, ஜோசியம் கேட்டிருக்கீங்க? தூக்குங்க, அதெல்லாம் உண்மைதான், நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். இல்லன்னா சொல்ல முடியாது. அவங்க நம்ம கைரேகையெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க, உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு இது செய்யும், உனக்கு இது இப்படி, இந்த வயசுல நீ இப்படி இருப்ப. இதெல்லாம் நம்ம நம்புவோமா நம்ப மாட்டோமா? நிச்சயமா நம்புவோம். இந்த நம்பிக்கை நாளடைவுல என்ன ஆயிடும்னா பயத்தோட இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படியே மாறிடுமோ. இன்றைக்கு மனிதர்களுடைய வார்த்தையில தான் நம்முடைய நம்பிக்கையும் கவனமும் அதிகமா இருக்கு தவிர, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்முடைய உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் நிலைத்திருப்பது கிடையாது. இங்க இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால் ஏன் இதை சொல்லணும்? ஏன்னா அவருடைய வார்த்தை தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திபாரம். எங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், மத்தேயு 7ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, இன்னும் சொல்ல போனா அவருடைய வார்த்தை அஸ்திபாரம் உள்ள ஒரு வார்த்தை. 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சோ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். சோ இங்க ஆண்டவராக இயேசுவானவர் அவருடைய போதனைகளை, அவருடைய வார்த்தைகளை என்னவாக வலியுறுத்துகிறார் என்றால், அதுதான் அஸ்திபாரம் உள்ள ஒரு வார்த்தை. சரி, அஸ்திபாரம் உள்ள ஒரு வார்த்தை மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடு கிடையாது, அது அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. எங்க வாசிக்கிறோம்? அதே 7ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், 28வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் பொதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அது என்ன அதிகாரமுடைய ஒரு வார்த்தை? இன்றைக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிறவர்களுடைய செயல்பாடுகளை நம்ம கூர்ந்து கவனிப்போம். இன்னும் சொல்ல போனா ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வார்த்தையை கண்டிப்பா நம்ம கேட்போம். நம்ம அநேகர் வேலை ஸ்தலத்துல இருக்கோம். உங்க வேலையில இருக்கக்கூடிய அதிகாரி சொல்ற வார்த்தையை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? செஞ்சுதான் ஆகணும். செய்வோமா செய்ய மாட்டோமா? நிச்சயமா செய்யணும். 9 மணிக்கு வாங்கினா வரணும். இத்தனை மணிக்கு நீங்க வரைக்கும் வேலை செய்யணுமா? வேலை செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? உங்க மேல குறைகளை சொல்லுவாங்க, நீங்க சரியா வேலை செய்யலன்னு உங்களை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க.
நாளை விட உங்களை வேலையை விட்டே அனுப்பணும்னு திட்டமிடுவாங்க. அதிகாரத்தினுடைய வார்த்தைக்கு நாம எப்படியாவது கீழ்ப்படியணும், எப்படியாவது அவங்களை பிரியப்படுத்தணும், எப்படியாவது அவங்க நம்ம மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஆனா இங்க இயேசுவானவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது என்பதை நாம் அறிந்திருந்தும் அதற்கு சரியான ஒரு மதிப்பையும் ஒழுக்கத்தையும் நாம வெளிப்படுத்துவது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்ற, என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை இன்னும் மெருகேற்ற, இன்னும் நான் சந்திக்கிற பலவிதமான போராட்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே ஜெயிப்பதற்கு இல்ல அதை மேற்கொள்வதற்கான பலத்தை எனக்கு தருவார் என்பதை நாம அறிவுபூர்வமாக தான் அறிந்திருக்கிறோம், தவிர அதனுடைய வல்லமையை நாம உணராம இருக்கிறோம். பாருங்களேன், உதாரணத்துக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்களேன். பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை சீஷர்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆனா எல்லாரும் பார்க்கிறது என்ன? இயேசுவானவர் அற்புதம் செய்யறாரு, இயேசுவானவர் சுஸ்தமாக்குறாரு, அதைதான் கவனிக்கிறாங்க, தவிர அவருடைய வார்த்தையினால் வெளிப்படக்கூடிய அந்த வல்லமையை கவனிக்கல. இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் இருக்கும். வெளித்தோற்றமான காரியங்களை தான் பார்க்கிறோம், தவிர அவருடைய வார்த்தையினால் வரக்கூடிய அந்த வல்லமையையும் மாற்றத்தையும் நம்ம பார்க்கறது இல்லை. இததான் நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதிகாரம் உள்ளவராய் அவர் போதித்தார். அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சரி, நம்ம மத்தேயு 24 வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ என்னாகாது, ஒழிந்து போவதில்லை. ஏன் ஒழிந்து போவதில்லை? அது அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை, அது நமக்கு அஸ்திபாரம் உள்ள ஒரு வார்த்தை. மூன்றாவது காரியமாக இங்க வாசிக்கிறோம், அது ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். மத்தேயு 8. இங்கே நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான் என்று என்ன பண்றாரு அறிந்து இயேசுவானவரிடத்தில் ஆட்களை அனுப்புகிறார். அப்ப என்ன சொல்றாங்க? இயேசுவான சொல்ற, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தேவன்தான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் என்னவா, சுஸ்தமாவா. ஒரு வார்த்தை போதும். இங்க வாசிக்கிறோம், இயேசுவானவர் அந்த நபரை சந்திக்கல, அந்த நபருடைய நிலையை பார்க்கல. அதே சமயத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவானவர் சந்திக்கல. இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை மாத்திரம் கேள்விப்பட்டார். அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே நீங்க அங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் என்ன ஆவா, சுஸ்தமாயிடும். சோ இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்றால் ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனா, ஓகே, உலக தேசங்கள், உலகத்துல இருக்க எல்லா தேசங்களும் எல்லாரும் இப்ப இந்த நியூக்ளியர் வெப்பனை கிரியேட் பண்றதுல ரொம்ப ஆர்வத்தையும், அது மாத்திரமல்ல அவங்களுடைய தேசத்தை ரொம்ப வளமுள்ள ஒரு தேசமாக, வலிமை மிக்க உள்ள தேசமாக காண்பிக்கும்படி செய்யறாங்க. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அநேக வெப்பன்ஸ் அவங்க கிரியேட் பண்றாங்க. ஆனா ஒரு மனிதனை பல மைல் தூரத்துல இருந்தும்
சொஸ்தமாக்கக்கூடிய இல்ல குணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான். அதை இந்த நூற்றுக்கு அதிபதி நன்றாக அறிந்திருந்தார். இயேசுவானவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. இங்க இயேசுவானவர் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். வாசிக்கிற பாருங்களேன், 10வது வசனத்துல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனா, இயேசுவானுடைய சீஷர்கள், அவரை சுற்றி இருந்த மக்கள், அவரை பின்பற்றி வந்தவர்கள் யார்கிட்டயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இயேசுவான கூடவே இருக்காங்க, ஆனா அவருடைய வார்த்தையின் மீது அவர்கள் விசுவாசமாய் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த ஒரு வேத பகுதியில் நம்ம தியானிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வார்த்தையை குறித்தான இவ்வளவு ஒரு ஆழமான காரியத்தை ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுத்து வந்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், திரும்பவும் அதை என்ன பண்றாருன்னா வலியுறுத்துகிறார். மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து என்ன சொன்னேனோ அது எல்லாமே நிலைத்திருக்கு. அது குறிப்பா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் அவருடைய சீஷர்களுக்கு இயேசுவானவர் எச்சரிக்கையையும், அது மாத்திரமல்ல அவருடைய வருகை குறித்தும் உலகத்தினுடைய முடிவை குறித்தும் என்ன பண்றாரு? சொல்றாரு, போதிக்கிறார். இது சீஷர்கள் எப்படி கேட்கிறாங்க? அவங்க உண்மையிலேயே நம்புகிறார்களா? அவங்க உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இங்குதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. இங்க வாசிக்கிறோம், இயேசுவானவர் என்னென்ன காரியம் குறித்து சொன்னார்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் பாருங்களேன், 2வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல் காரியம், நிச்சயமா இது நடக்கும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இயேசுவானவர் இங்கே அவருடைய வார்த்தையினாலே இந்த எச்சரிப்பை தருகிறார். அடுத்தது சீஷர்கள் கேட்கிறாங்க, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும்? இதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? இயேசுவானவர் சொல்லுகிறார் 4வது வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். இந்த வாரம் அப்படிதான் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். தங்கத்தினால் அபிஷேகம் செய்யக்கூடிய போதகர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஆவியில அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோம், தண்ணீர்ல அபிஷேகம். இது என்னங்க புதுசா தங்கத்துல அபிஷேகம்? அங்க போனா தங்கத்துல அபிஷேகம் பண்ணி அந்த தங்கத்தை கொடுப்பாங்களா? எந்த சபைன்னு சொல்லுங்க, நான் போறேன். இந்த வாரத்துல அந்த வீடியோ பார்க்கும்போது இப்படியும் ஜனங்கள் இதை கேட்டு பின்பற்றி போவார்களா? தங்கத்தால கிடைக்கிற நிரப்புதல் ஆசீர்வாதம் தான் மகிமையான ஒரு ஆசீர்வாதமா? இது யாருங்க சொன்னாங்க? இதனுடைய வேற அடிப்படை உண்மை என்ன? எதுவுமே இல்லை. ஆனாலும் அவங்க நம்புறதுலாம் என்ன? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இங்க வாசிக்கிறோம், இயேசுவானவர் முன்கூட்டியே எச்சரிக்கையாக அறிவித்து விட்டார். உங்களை வஞ்சிக்கும்படியான அநேக கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அது மாத்திரமல்ல, இங்க வாசிக்கிறோம்,
யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். இது எல்லாம் என்னது? வேதனைகளுக்கு ஆரம்பம். இது நம்ம முடிவுன்னு நினைக்கிறோம், ஆனா இதுதான் ஆரம்பமே. இன்னும் பயங்கரமான உபத்திரவம் இருக்கும். அது நம்ம வாசிக்கிறோம். எங்க பாருங்களேன், 10ஆம் வசனம். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கிறிஸ்தவர்களை, அதுவும் குறிப்பா பக்தி உள்ளவர்களை ஏமாற்றுவதற்காகவே அநேகர் எழும்புவார்கள். உங்களுடைய விசுவாசத்தை சந்தேகமாக மாற்றும்படி உங்களை குழப்புவார்கள். உங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போகும்படி செய்வார்கள். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்ப நடக்குதா? நடக்குது. இது எல்லாமே நாம வாழ்கிற சமுதாயத்தில் நம்ம எதிர்கொள்கிறோமா? கண்டிப்பா எதிர்கொள்கிறோம். இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கிறது. யுத்தங்களின் செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். பலவிதமான கொள்ள நோய்கள் வருகிறது. எல்லாவற்றையும் நம்ம கேள்விப்படுகிறோம், அறிகிறோம். இயேசுவானவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்களேன். 21ஆவது வசனம், மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். உபத்திரவத்தினுடைய, அதாவது வேதனைகளுடைய ஆரம்பம் நம்ம படிச்சோம், அப்புறம் உபத்திரவம் படிச்சோம், இப்போ மிகுந்த உபத்திரவம். இது எல்லாம் உண்டு. அடுத்ததாக இங்க வாசிக்கிற பாருங்களேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வார்த்தை ஒன்றும் கூட தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறினது. இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொன்னார். என்ன? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இது நடந்ததா? நடந்தது. ஜெபக்கூட்டத்தில் நம்ம படித்தோம். கிபி 70ஆம் நூற்றாண்டுல எருசலேமினுடைய ஆலயம் ரோமர்களால் முற்றும் அழிக்கப்பட்டது. சரியா இயேசுவானவர் சொன்ன இந்த வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தையில 40 ஆண்டுகள் கழித்து எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேற்று. இதை நாம இந்த அளவுக்கு உறுதியாக அறிந்திருக்கிறோம் என்றால் அவருடைய வருகை குறித்தும் நாம உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். திரும்பவும் வருவேன் என்று சொன்னார், நிச்சயமா வருவார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ ஆண்டவரே, நான் வாழ்ற வாழ்க்கை வரையும் நல்லா வாழ்ந்துடணும், அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்லுவோம்? ரொம்ப கடன் பிரச்சனை, ரொம்ப தொல்லை, ரொம்ப சோதனை அப்படிங்கிற சமயத்துல ஐயோ ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், கடன் தொல்லை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம சந்தோஷமா நான் உங்களோட கூட இருப்பேன். இன்றைக்கு நமக்கு தகுந்தபடி, நம்முடைய கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவராகிய இயேசுவானவரை அழைக்கிறோம். அது நடக்குமா? அது சாத்தியமா? ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகை எப்பொழுது எவ்வளமாக இருக்கும் என்பதை பிதா ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக வருவார். அந்த இரண்டாம் வருகையை நாம் உள்ளத்தில் உண்மையாக விசுவாசிக்கிறோமா? நம்ம எத்தனை பேர் போன வாரம் கேட்ட செய்தியை நம்ம நேரம் எடுத்து தியானித்திருக்கிறோம்? அதுக்கு முந்தின வாரம் கேட்ட செய்தியை நேரம் எடுத்து நம்முடைய மனதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம்.
அதாவது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வருகை இருக்கும் என்றால் அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளமாக பதில் கொடுப்பார்? நம்ம எத்தனை பேர் நம்ம அதை நம்பி இருக்கிறோம்? இல்ல நாம அதை எத்தனை பேர் நம்ம நிதானித்து இருக்கிறோம்? நம்ம சற்று யோசித்து பார்ப்போமே. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானுடைய வருகையை நாம் முழுமையாய் அறிந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நிறைய பேர் இல்ல. இயேசுவானுடைய வருகை என்று சொன்னாலே பயம், இயேசுவானுடைய வருகை என்று சொன்னாலே கலக்கம், இயேசுவானுடைய வருகை என்று சொன்னாலே சந்தேகம். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம திருச்சபையாக, அதோ சத்தியத்தை அறிகிற ஒரு திருச்சபையாக இருக்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட சத்தியத்திற்கு நாம எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம்? அந்த சத்திய வார்த்தையில நம்முடைய உள்ளத்தில் உண்மையாகவே நேரம் எடுத்து தியானித்து அதை நாம மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக, தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பிளீஸ், நாம வெளித்தோட்டத்துல கிறிஸ்தவர்கள், வெளித்தோட்டத்துல வேதத்தை வாசிக்கிறவர்கள், வெளித்தோட்டத்துல வேத வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், ஆனா நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆவி உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்கிறோமா? பவுல் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்தார், ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையை இறுக்கமாக பற்றி கொண்டார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் இவ்வண்ணமாக வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், கொலோசியர் 3 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவர்கள் அந்த வார்த்தையை தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார்கள் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? இங்க வாசிக்கிற பாருங்களேன், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல பக்கம் 277 16வது வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் என்ன இருக்கும்னா, முதல்ல ஞானம். நாம ஞானத்தோடு நடந்து கொள்வோம், ஞானம் உள்ளவர்களா இருப்போம். இரண்டாவது, பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அது என்ன பரிபூர்ணம்? நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இல்ல, ஆனா நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை நீதியும் நியாயமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது, இங்க வாசிக்கிறோம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. ஏன்னா பாட்டு மூலமா புத்தி சொல்ல முடியுமா? பாடல் மூலமா போதிக்க முடியுமா? சரிங்க, அதை குறிக்கிற உண்மையாகவே நம்முடைய இருதயம் கிருபையோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் மற்றவர்களை ஊக்குவிக்கும்படி, மற்றவர்களுக்கு போதிக்கும்படி, கற்றுக் கொடுக்கும்படி அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா?
இங்கு எதை செய்தாலும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்கிறார். சோ கர்த்தருடைய வசனத்தை உள்ளத்தில் பெற்றிருக்கிற மனிதன் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக இருக்கிறவர்கள் இந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய இருதயம், இங்க வாசிக்கிறோம், பக்தியுடன் பாடி. ஆங்கிலத்துல இத ரொம்ப அழகாக இத டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கிரேஸ், அதாவது கிருபை அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி குழந்தைகளுடைய தன்மையை போல மென்மையான குணமுடையவர்களாக நாம கர்த்தருடைய உறவிலும் ஐக்கியத்திலும் வளரக்கூடியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை கர்த்தருடைய வசனத்தினால மட்டும்தான் கொடுக்க முடியும். சோ நம்ம வெறும் வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அது நமக்குள்ளாக வாசம் செய்கிறதா, நமக்குள்ளாக அது தரித்திருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் அந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையை அது நேர்த்தியாக வழி நடத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை நாம அநேக வேளைகள்ல அலட்சியம் செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசிப்பது கிடையாது. இங்க நாம படிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகிறதல்ல, ஒழிந்து போகிறதல்ல, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் தான் விரும்புகிறதை அவருடைய வார்த்தை செய்து முடிக்கும், வெறுமையாய் திரும்பி வராது. சோ அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைய நாம ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய வீட்டுல தனிப்பட்ட முறையில நேரம் எடுத்து அவருடைய வார்த்தையை வாசிப்போம் என்றால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையினுடைய ஆற்றலையும் வல்லமையை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நாம உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நாம இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்துல இருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 24 பாருங்களேன். மத்தேயு 24 இதை இயேசுவானவர் உவமை மூலமாக அங்க இருக்கிற மக்களுக்கு அறிவிக்கிறார். பாருங்க, 32வது வசனத்தை வாசிக்கிறோம். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அதாவது நம்ம வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் எப்படி வருது நமக்கு நல்லாவே நான் என்ன பண்ண தெரியும், நமக்கு கணிக்க முடியும். செப்டம்பர் மாதம் வந்து மழைக்காலமா வெயில் காலமா நம்மளுக்கே தெரியல. இப்போ காலையில பயங்கரமா வெயில் அடிக்குது, ராத்திரினா வெளுத்து வாங்குது. எது வெயில் இல்ல, மழை. இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்னன்னா அக்டோபர் மாதமா வெயிட் பண்ணுங்க, மொத்த போர்ஸோட வர அப்படின்னு மழை காத்துட்டு இருக்கு. நமக்கு தெரியும் ஓரளவுக்கு ஓகே மழை வருமா வராதான்ட்டு. அப்புறம் டிசம்பர், நவம்பர், டிசம்பர் ஆரம்பத்துல அப்படியே கொஞ்சம் பனி இருக்கும். ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி, அப்புறம் வெயில் காலம். நம்மளால ஈஸியா ஒரு சில காரியங்களை கணிக்க முடியும். இங்க இயேசுவானவர் அதை உவமையாக பயன்படுத்தி அவருடைய வருகை குறித்தும் சொல்லுகிறார். 33வது வசனம் பாருங்களேன். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எது?
யுத்தங்களுடைய செய்திகள், தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா செயல்படுவது, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எல்லாரும் நம்ம வஞ்சிக்கிற செய்தியை கொண்டு வருவார்கள். அதை நம்புவாங்க. அநேகர் விசுவாசத்தை இடறி விழுவார்கள். இது எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகை வாசல் அருகே இருக்கிறது. வாசல் அருகேன்னா என்ன? நமக்கு ரொம்ப பக்கம், ரொம்ப நெருக்கம். அவருடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமா இருக்கும் என்றால் கிறிஸ்தவராகிய நாம, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்கவில்லை என்றால், இல்ல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்கவில்லை என்றால், நம்மை விட பரிதாபமான மக்கள் வேற யாரும் கிடையாது. ஆண்டவரை அறியாதவர்கள் கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவரை அறிந்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தாதவர்களும் சரிப்படுத்தாதவர்களாகிய நாம எல்லாரும் நம்முடைய நிலை எப்படி இருக்குன்றத நாம என்னன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இங்க இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். வானம் பூமி ஒடிந்து போகும், ஆனா நான் சொன்ன இந்த வார்த்தையில் எல்லாமே நிலைத்திருக்கும், ஒடிந்து போகாது. அது ஒவ்வொன்றும் நிறைவேறும். மத்தேயு 24 சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறும். பாதி நடந்துச்சு. இப்போ அதுல இன்னும் ஒரு சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. மற்றவைகளும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம உண்மையாகவே விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பயபக்தியோடு நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கு நாம இந்த ஒரு காரியத்தை தான் சிந்தித்து பார்க்கணும். நாம பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்து இந்த உலகத்தை முடிப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்போம் என்றால், கட்டமைப்போம் என்றால், அது உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதை இன்றைக்கும் தயவு செய்து நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஆலயத்துல ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கான ஆயத்த காரியங்கள் நிறைய அநேக வேலைகள் இருந்தது. ஏன் இதெல்லாம் செய்யணும்? எதுக்காக இதை செய்யணும்? ஏன்னா நம்ம எல்லோருமே சபை குடும்பமாக சேர்ந்து இணைந்து கர்த்தரை அவருடைய ஆலயத்துல ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வார்த்தையில நாம் எல்லோரும் வளரணும், நாம இன்னும் அதிகமா உயர்த்தணும், இன்னும் அதிகமா அவரை மதிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்ம ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு உயர்வாக நம்ம நினைக்கிறோம்? அது இல்லாத பட்சத்துல தயவு செய்து ஆசீர்வாதத்தை குறித்தெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரு, ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சாரு, அதெல்லாம் அடுத்தது. ஆனா முதலாவது நம்முடைய உள்ளத்துல ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு மதிப்பையும் மரியாதையை நம்ம தருகிறோம், அதை நாம முதலாவது சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வார்த்தையை நாம உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தில் வைத்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிளீஸ், மனுஷகுமாரனுடைய வருகை சமீபமா இருக்கும் என்றால் நாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் தாங்க சுமக்க நம்ம நேரத்தை கொடுப்போம். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் காண்பிக்க அந்த நீதியின் வழியில நடக்க நாம் முற்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசுவானவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை மதிக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா அவருடைய வார்த்தை
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அவருடைய வார்த்தை ஒழிந்து போவது கிடையாது. அது யாராலையும் அழிக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிறதை அது செய்து முடிக்கும். அதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசுவானவருடைய வார்த்தைகள் வல்லமையும் ஜீவனும் உள்ளது. ஆண்டவரே, அது எங்களுடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கக்கூடியது. எச்சரிப்பையும் எங்களுடைய வாழ்க்கைக்கான நீதி நியாயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை நம்ப விசுவாசிக்க, ஆண்டவரே, அதே எங்களுடைய வாழ்க்கையில அஸ்திபாரமும் ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதனுடைய வல்லமையும் செயலில் காணும்படி அருள் செய்யும். கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தையை நாங்கள் அநேக வேளைகளில் அலட்சியமாக செய்திருக்கிறோம், அற்பமாய் நினைத்திருக்கிறோம். ஆண்டவரே, அதற்கென்று நாங்கள் நேரம் எடுத்து ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்ளத்தில் வைக்கவோ தியானிக்கவோ முற்படவில்லை அப்பா. கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னித்து நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மேல் நாட்டமுள்ளவர்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தாரும். உம்முடைய வேத வசனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஆதாரமாக, தூணாக, எங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்படி நீரே தொடர்ந்து வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.